வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் சார் நடிப்பில் ஜிவி பிரகாஷ் குமார் இசையில் உருவாகியுள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அஜித் சார் பெரிய கேங்ஸ்டர். அஜித் அண்ட் த்ரிஷா மேம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. அவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறக்கும்போது அஜித் சார் அந்த குழந்தைய பார்க்க வரும்போது த்ரிஷா மேம் சொல்லிடுவாங்க, நீங்கள் அந்த குழந்தைய தொடாதீங்க, நீங்கள் இந்த கேங்ஸ்டர் தொழிலை விட்டுறன்னு சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணீங்க, ஆனால் உங்களால் அந்த தொழிலை விட முடியல, அதனால் என் பையனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், நீங்கள் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்து அவனை பாருங்கள் அப்படின்னு த்ரிஷா மேம் சொல்லிடுவாங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக அஜித் சார் எல்லா இதையுமே கட் பண்ணிவிட்டு ஜெயிலில் போய் தண்டனையை அனுபவிச்சுட்டு திரும்ப நம்ம குழந்தைய பார்க்க வருவார். அப்போது அந்த குழந்தை ஜெயிலுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் படத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. படத்தில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பற்றி பார்த்துருவோம். இது ஒரு ஃபேன் பாய் சம்பவம். அதாவது டைரக்டர் அஜித் சாரோட தீவிர ஃபேன். அவங்க எடுத்த படம். அப்படிங்கும்போது அஜித் சார் எப்படிலாம் அவர் காமிக்கணும்னு நினச்சாரோ அப்படிலாம் காமிச்சிருக்காரு. இது அஜித் சார் ஃபேன்ஸுக்கான 100% படம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். அர்ஜுன் தாஸ் நடிப்பு சொல்லவே தேவையில்ல, தலைமை பிச்சுட்டான் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். வில்லன் கேரக்டரில் சும்மா மிரட்டி விட்டுட்டாரு அர்ஜுன் தாஸ். அது படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். அதுக்கப்புறம் இசையில் சொல்லவா வேணும், ஜிவி பிரகாஷ் குமார் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் முடிய பக்காவான மியூசிக்கை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி இந்த படத்துக்கும் தரமான சம்பவத்தை பண்ணி விட்டார் தலைவன். பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே செமையாக இருந்துச்சு, அழகாக வந்துருந்துச்சு மூவியில். அதே மாதிரி ஹீரோயினி சிம்ரன் வந்த கொஞ்சம் சீனில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஹீரோயினி த்ரிஷா தான், ஆனாலும் சிம்ரன் வந்த அந்த ஒரு 5 நிமிடத்தில் சரியான ஸ்கோர் பண்ணிட்டு த்ரிஷான்னா யாரும் கேட்குற அளவுக்கு சிம்ரன் நடிப்பு இருந்துச்சு என்பதையும் சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகாக காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் படத்தில் பாசிட்டிவ். நெகட்டிவ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஒரு ஃபேன் பாய் சம்பவம். அப்படின்னா கண்டிப்பாக 100% ஃபேன்ஸுக்கான படம் இது. அப்படி இருக்கும்போது ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணதுக்கு 4 ஃபைட்டு, தரமான ஃபைட்டு, அப்படியே அந்த ஹீரோவை நடக்க விட்டு 4 பிஜிஎம்ஐ போட்டுவிட்டா ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு. இதை ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் என்னுடைய ஒப்பீனியனில். ஃபேன்ஸுக்கான படம் எடுக்கிறதுக்கு சென்டிமெண்ட் தேவையில்ல, லாஜிக் தேவையில்ல, காமெடி தேவையில்ல. அந்த ஹீரோ நடந்து வந்தாலே போதும், ஃபேன்ஸ் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுவாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்குற அளவுக்கு மூவியில் கொஞ்சமாவது ஏதாவது இருக்கணும். அந்த இந்த இதில் இருந்த மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியல. அதே மாதிரி ஹீரோயினி த்ரிஷா நடிப்புலாம் எனக்கு அவ்வளவோ பெருசாக தோணவே இல்லை. அவங்களுடைய கேரக்டர்ஸும் கரெக்டான கேரக்டர்ஸ் போகிற வர அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுடைய நடிப்பும் அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமாக காட்டலை அப்படின்னு தான் என்னோட பார்வைக்கு தோணுது. அதே மாதிரி ரெஃபரன்ஸு, ஓல்டு சாங்கெல்லாம் இப்போ நியூ படத்தில் யூஸ் பண்ணுறதெல்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ஹைப்பை ஏற்படுத்தும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுவே படம் முழுக்க 4 ஓல்டு சாங்கு, அதிக ரெஃபரன்ஸு இதெல்லாம் இருக்க போய் அதெல்லாம் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக அமைஞ்சிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மூவிக்கு அப்புறம் இன்னும் யாராவது ஃபேன்ஸ் எந்த ஹீரோவை வச்சு படம் எடுக்காங்க அப்படின்னா அந்த படத்துக்கு யோசிச்சு தான் போகணும் போல தெரியுது. அந்த அளவுக்கு இது ஃபேன்ஸுக்கான படமாக மட்டுமே அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதெல்லாம் படத்தில் நெகட்டிவ். ஓவரால் மூவி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 100% ஃபேன்ஸுக்கான படம். அஜித் சார் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக ஸ்க்ரீனில் போய் பாருங்கள், தேட்டரில் போய் பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக அமையும். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.